வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்ற பின்னர் வலுவிழந்து மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என வானிலை மையம் கணித்துள்ள நிலையில் புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் வலுவிழந்து காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. புதுச்சேரி பகுதியில் கடல் சீற்றத்துடன் தற்போது காணப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதுல புதுவையை மையமாக கொண்ட அந்த புயலினுடைய மையப்பகுதி புதுவையை மையமாக என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில புதுவையில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாகவே கொந்தளிப்பாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் இன்னும் அதிகமாக கடந்த 2 நாட்களாக இருந்தது தற்போது கடல் கடற்பகுதி காணப்படுகிறது. எனவே கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மீனவ கிராமங்கள்ல இந்த படகுகளை எல்லாமே பாதுகாப்பான இடங்களில் வைப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மீனவர்கள் அந்த படகுகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களிலே வைத்திருக்கிறார்கள். இளைஞர்கள் பலர் புதுவைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் பலர் செல்ஃபி எடுப்பதற்காக கடற்கரை பகுதிக்கு வருவார்கள் என்பதனால தொடர்ந்து ரோந்து செல்வதற்கும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் களங்களாக அதாவது கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே கடல் இருந்த அந்த இடத்திலிருந்து சற்று மேலே இருப்பதனால ஒரே களங்களாக கடற்கரை பகுதிகள் எல்லாம் காட்சியளிக்கிறது. எனவே கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால மீனவர்களோ அல்லது பொதுமக்களோ யாரும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். இன்று காலையில் இருந்துதான் மழை லேசாக ஒரு சில இடங்கள்ல பெய்ய தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் முழுமையாக மழைப்பொழிவு எதுவுமே இல்லாமல் இருந்தது. காலை 10 மணிக்கு பிறகு மழைப்பொழிவு எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் இன்று காலையிலிருந்து புதுவையில ஆங்காங்கே தொடர்ந்து மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. நாளை மறுதினம் காலையில் புயல் சின்னமாக மாறிய பிறகு புயலாக மாறிய பின்னர் கரையை கடக்கலாம் என்பதனால அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புதுவை அரசு மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு 2020 புதுவையை மையமாக கொண்டு கடந்த புயலை பார்த்தோம் என்றால் 2020 நிவர் புயல் வந்தது. அது தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் வலுவிழந்துதான் அது கரையை கடந்தது. எனவே இந்த புயலும் வலுவிழந்து கரையை கடப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். என்ற பொழுதும் இதை முழுமையான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தெரிவிக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள். இது புயலாக மாறிய பின்னர் கரையை கடக்குமா அல்லது பிறகு வலுவிழந்து கடலிலேயே வலுவிழந்து இது ஆழ்ந்த ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தாலும் மழைப்பொழிவு இருப்பதற்கான அதிக மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவேதான் புதுவையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுவை மற்றும் காரைக்கால்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினரும் இதற்கான இந்த கடற்கரையை ஒட்டி இந்த பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளிலும் அதே போன்று இந்த புதுவை அரசு அதிகாரிகள் இங்கே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒருவேளை புயலாக மையப்பகுதியை புதுவையை மையமாக கொண்டு கடந்தால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பதற்கான இந்த நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர்.